ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா எங்கே வந்திருக்கீங்க? பார்த்த உடனே தெரிஞ்சிச்சா? கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் நாள். ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றதே நம்ம கோவிந்தா 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 பெருமாள் சாமி தான். ஸோ திருப்பதி தான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருப்பதிக்கெல்லாம் அவ்வளோ லாங் நம்ம போகவே முடியாதுன்னு நினச்சாலும், ஸோ கடவுளாக நம்மளை வா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் திருப்பதி பொறுத்த வரைக்கும் போக முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவு அண்ட் பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவாக இருந்தது. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்? சிக்க திருப்பதி. இது எங்கே இருக்குது? கர்நாடகா மாலூரில் இருக்குது. ஸோ நம்ம ஒசூர் டு மாலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 kilometers அவ்வளோதான். ஒரு 1/2 hourக்குள்ளேயே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போகும்போதே வந்து அடிதடியான ஒரு நியூஸ் என்னன்னா, நட சாத்த போகிறாங்க, சீக்கிரம் உள்ளே ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரி வெளியே வர பக்தர்கள் எல்லாம் சொன்னாங்க. சரி, அதையும் கேட்டு கடன்னு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு உள்ளே ஓடணும் அப்படின்ட்டு அப்படியே என்ட்ரி ஆகணும். அதுலேயே ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக. பிகாஸ் இங்கே சின்ன திருப்பதிக்கு வந்து நியர்பை பார்த்திங்கன்னா கர்நாடகா, பெங்களூர்லேருந்து அந்த சைடு அண்டு நம்ம ஒசூர் சைடு நிறைய பேர் வருவாங்க. நீங்களும் இதை தெரிஞ்சு நீங்கள் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவே. ஸோ அடிச்சுக்க பிடிச்சிக்கோன்னு கடன்னு உள்ளே ஓடிட்டோம். உள்ளே ஓடின உடனே ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourக்கு உட்கார வச்சுட்டாங்க. என்னன்னா 7:30க்கு தான் கடைசி பூஜை, கடைசி ஆராதனை அப்படின்ட்டு. ஸோ சாமியை வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப பொறுமையாக அவ்வளோ சூப்பராக கடைசி ஆராதனை வந்து அழகாக அலங்காரத்தோடு பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு டேயே வந்து ரொம்ப ஹாப்பி. எனக்கு பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து இவ்வளோ சூப்பராக தரிசனம் கிடைச்சதே ரொம்ப ஹாப்பி. உள்ளே வந்து தேங்காயெல்லாம் உடைக்க மாட்டாங்களா, ஸோ அதனால் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இது ஏதோ ஒரு கம்பம் சொல்லுவாங்க, எனக்கு ப்ராப்பராக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பழம் தேங்காயெல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை கற்பூரம் ஏற்றி இங்கே ஒரு குட்டி பூஜை போட்டு அப்படியே கடவுளை இதே மாதிரி எப்போவும் இந்த மாதிரி கண்குள்ளா காட்சி தரிசனம் வந்து கிடைச்சிட்டே இருக்கணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி என்டையர் ஃபேமிலி போனவங்க எல்லாமே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வந்து முதல் புரட்டாசி பெருமாளை கோயிலுக்கு போய் பெருமாளை வந்து விசிட் பண்ணிங்க, பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல் கோயில் உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோ அப்படின்ட்டாங்க. நம்ம வெளியில் இருக்கிற லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். யாருக்கெல்லாம் சிக்கன் திருப்பதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து சிக்க திருப்பதி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ளே இருக்கிற மாலூரில் தான். ஒசூர்லேருந்து ஜஸ்ட் 20 kilometers அவ்வளோதான். ஸோ விசிட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் விசிட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிலேருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே ஒரே பேண்டு சவுண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கணபதியை வந்து ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. ஒரே டான்ஸு அமக்கலமாக இருந்தது. ஸோ கணபதி பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கணபதியும் நம்ம வேண்டிட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு.